பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு பழமொழி சும்மாவாங்க சொன்னாங்க. இந்த குணசேகரன் அவசரப்பட்டு 3 வழிகள் இருந்தது. ஒண்ணு தெற்கு நோக்கி போகணும், இன்னொன்னு விழுப்புரம், இன்னொன்னு சென்னை பக்கம். அவங்க வந்து சென்னைய தவிர்த்து மித்த 2 வழிகளையும் தேர்ந்தெடுத்திருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. ஆனா சென்னைக்கு வந்து தேர்ந்தெடுத்ததுனால நம்ம கொற்றை மேடம் கரெக்ட்டா வந்து குணசேகரன் சென்னைக்கு தான் எப்படியும் போவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு, எல்லாரையும் அலர்ட் பண்ணி குணசேகரன சும்மா சுத்தி வளைச்சுட்டாங்க போலீஸ். இதனால குணசேகரனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் ரொம்பவே வந்து பில்டப்பா வந்து என்ன யார் நெனச்சாலும் புடிக்க முடியாது அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் வந்து தண்டனை அனுபவிக்க தாங்க போறாங்க. தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம் நமக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஓவர் தப்பா மாறி போயிட்டே இருக்கும்போது தான் வந்து தவறுகள் ரொம்பவே நடக்குது. குணசேகரன் அத மாரி தான். அவரு பண்ண தப்புக்கு, பாவத்துக்கோ வந்து சரியான தண்டனை கிடைக்கல. அதனால தான் வந்துட்டு நம்பள மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில இல்லடா! நம்ப தான்டா எல்லாமே அப்டின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தாரு. அதுக்கேத்த மாரி தான் வந்து எல்லாமே வந்து நடந்துச்சு. இதுவரைக்கும் வந்து குணசேகரனுக்கு ஏத்த மாரி எதுவுமே நடக்கல தாங்க. அது உண்மதான். அவர் பண்ண தப்புக்கெல்லாம் முன்னாடியே தண்டனை கிடைச்சிருந்தாலோ என்னவோ! ஏன்னா வந்து தண்டனைகள் கடுமையாக்கப்படும் போது தான் குற்றங்கள் குறையுது. ஆனா குணசேகரன் லைஃப்ல அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. என்னவோ அவருக்கு முன்னாடி தண்டனை கிடைச்சிருந்தா திருந்திருப்பாரோ, திருந்திருக்க மாட்டாரோ! உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா குணசேகரன்ற ஒரு கேரக்டர் திருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப ஊரா ஊரா போய் நிக்கிறாரு. அப்பவுமே கொஞ்சம் கூட வந்து திருந்தாமலே இருக்காரு குணசேகரன். கொஞ்சம் கூட வந்து மாறவே இல்ல. சரி தம்பிங்கள கூப்பிட்டு நம்ப இருக்கிற இடம் கண்டுபிடிச்சுட்டாங்களா? நம்பளானா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி ஓட, "அண்ணன் நம்ப இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதுல்லண்ணா" அப்படின்ற மாரி கேட்க, "அதெல்லாம் முடியாதுடா. என்னல்லாம் யார் நெனச்சாலும் பிடிக்க முடியாதுடா" அப்படின்ற மாரி பயங்கரமா டயலாக்லாம் விட்டாரு குணசேகரன். ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ப கொற்றை மேடம் பெரிய ஆப்பா குணசேகரனுக்கு வப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, குணசேகரன் துளி கூட எதிர்பார்க்கவே இல்லங்க. ஏன்னா குறைக்கூடம் கூத்தாடும் சொல்லுவாங்கல்ல, அதுக்கேத்த மாரியே குணசேகரன் ஒரு நிறையாத குடம் தான். ஏன்னா ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு மனிஷன். அப்படி இருக்கும்போது கிளம்பி வேகமா போயிட்டுருக்காங்க. கொற்றை மேடத்துக்கு தெரிஞ்சிடுது. இவனுங்க இங்கே தான் போவானுங்க. எப்படியும் சென்னை தான் போயாகணும். அவனுங்கலாம் படிக்க தெரியாத முட்டாள். ஏன்னா தெற்கு சைடுனா, தமிழ்நாட்ட விட்டு தாண்டி டெல்லி அந்த சைடு போகும்போது அங்கே இங்கிலீஷ் தேவை. கண்டிப்பா அவனுங்களுக்கு இங்கிலீஷ் தெரிய வாய்ப்பே கிடையாது. அவனுங்க வந்து அந்த சைடு போயிருக்க வாய்ப்பில்ல. விழுப்புரம் சைடும் அவனுங்க போக மாட்டானுங்க. சென்னை தான் மெயின் ஏரியா. ஏன்னா சென்னை மிகப்பெரிய ஒரு சிட்டி இல்லையா? அங்க தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொற்றவை மேடம் ஷார்ப்பா முடிவு பண்ணி எல்லார்கிட்டயும் அலர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாரி குணசேகரன் வரப்போறான். அங்க தான் வருவான். நீங்க எப்படியாச்சும் வந்து கைது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வாய் முகூர்த்தம். அதே மாரியே வந்து சொல்லி 2 மணி நேரத்துல இந்த மாரி குணசேகர் இந்த சைடு தான் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லவுமே, உடனே அவன கைது பண்ணுங்க அப்படின்ற மாரி கொற்றவை மேடம் அங்கேருந்து வேகமா வர்றாங்க. வந்த வேகத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடிச்சிட்டீங்களா? இல்ல மேடம் போயிட்டே இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே கைது பண்ணியே ஆகணும். வேகமா வந்து கைது பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, இப்ப என்ன பண்றாங்கன்னா, குணசேகரன அதிரடியா வந்து கைது பண்றாங்க. அதிரடியா கைது பண்ணி இதுக்கு மேல அவன விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொற்றை மேடம் வந்துடுறாங்க. வந்ததுமே வந்து குணசேகரன் உன்ன கைது பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லவுமே, என்ன உன்னால என்னைக்குமே வந்து கைது பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லவுமே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம கொற்றை மேடம். என்னடா இது! இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழப்பத்தோட, நீ வந்து பெரிய ஆள் நீ நெனச்சிட்டு இருக்க. ஆனா அந்த மாரிலாம் எதுவுமே எப்போதுமே கிடையாது குணசேகரன். அது உன்னோட முட்டாள்தனம் அப்படின்ற மாரி சுத்தி வளைச்சுட்டாங்க. வளைச்சதுமே குணசேகரன் சும்மா திக்கு முக்காடி போய் நிக்கிறாரு. என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு குணசேகரனுக்கு சுத்தமா புரியல. என்ன விட்டுரு அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. சுத்தி வளைக்க முன்னாடி சரி அண்ணன் மாட்டிக்கிட்டோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இருடா பொறுமையா இருடா நம்ம கண்டிப்பா வந்து தப்பிப்போம். நீ கவலையே படாத அப்படின்ற மாரி பயங்கரமா நம்பிக்கை குடுக்குறாரு. எந்த நம்பிக்கையில இவரு குடுக்குறாருன்னு தெரிலங்க. ஆனா நம்பிக்கையில உண்மையிலுமே சூப்பரா குடுத்தாரு குணசேகரன். தம்பிங்கள வந்து பயங்கரமா நம்ப வைக்கிறாரு. அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா குணசேகரன் நிலைமையே வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு இதனால. குணசேகரன் என்ன பண்றாருன்னே தெரியாம வந்து முழிச்சிட்டுருக்காரு. ஆகா! நம்ம கதையெல்லாம் முடிய போகுது. இதுக்கு மேல நம்பள யார் நெனச்சாலும் காப்பாத்த முடியாது. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே வந்து இவங்க எல்லாருமே வந்து வருத்தப்பட்டுக்கிறாங்க. நம்ப அண்ணன் நம்பள எல்லாரையுமே வந்து முடிச்சு விட்டாரு. இதுக்கு மேல வந்து அவ்வளோதான். நம்ப வந்து நம்மளோட கதை எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம
கதிர், அண்ணன் என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, எங்களை எப்படியாச்சும் வந்து இதுலேருந்து காப்பாத்திரண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ என்ன பண்ணுறதா, நீ பண்ணி தானே ஆகணும், ஏன்னா வந்துட்டு வேற வழியே கிடையாது, நீ வந்து எங்களை காப்பாற்றி தான் ஆகணும், அது உன்னோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லவுமே வச்சு கிளியும் கிளிக்கிறாங்க நம்ம கொட்டுறவே. ஏன்டா இப்படியே வந்து இவ்வளோ நாள் இப்படியே தப்பு பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குமே, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், அதை கேட்குறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து குணசேகரனுக்கு சிறை தண்டனை தான் கிடக்கும். ஆனால் வந்துட்டு இவ்வளோ நாளாக கண்டிப்பாக வந்துட்டு எதையுமே வந்து சரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் குணசேகரனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்க தான் போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆனால் வந்துட்டு குணசேகரன் எல்லாரையும் கொன்று போட்டுடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து எல்லாரையுமே வந்து சுட்டுட்ருக்காங்க. குணசேகரன் இவ்வளோ ஈவு இறக்கமாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ நாளாக பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ நாளாக இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மை வந்து தெரிஞ்சிட்ருக்கு. இவ்வளோ நாளாக பொறுமையாக தான் இருந்தாங்க, சரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஒரு ஆப்பு நடக்க போகுது. என்னென்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கு நம்ம குணசேகரன் வந்து அவளுங்களை உயிரோடவே விடக்கூடாது, அம்மாவையும் கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முடிவு எடுத்துகிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஆனால் குணசேகரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்தது வேறு, இப்போ இருக்க போகிற பிரச்சனை எல்லாமே டோட்டலாக வேறங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.